ஹவுஸ் ஓனரின் கழுத்தை நெரித்து கொன்ற இளைஞர். சடலத்தை டிராலியில் போட்டு அடைத்து தரதரவென இழுத்து கொண்டு போய் தனது நண்பர்களுடன் கோதாவரி ஆற்றில் தூக்கி எறிந்த பயங்கரம். 65 வயதான ஹவுஸ் ஓனரை இளைஞர் கொலை செய்து ஆற்றில் வீசியது ஏன்? கொடூர இளைஞனும் அவனது கூட்டாளிகளும் சிக்கினார்களா? டிசம்பர் 24ஆம் தேதி தன்னுடைய அக்கா சுஜாதாவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க ஸ்வர்ணலதா. அங்க சுஜாதா இல்லாததால மேல உள்ள வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கிற இளைஞர் வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த வீடும் பூட்டு போடப்பட்டிருக்கு. அதனால அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட தன்னுடைய அக்காவை பத்தி விசாரிச்சிருக்காங்க. கணவரை இழந்த சுஜாதா பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆனதால தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. வெளியே எங்க போனாலும் தங்கச்சி கிட்டையும் தன்னுடைய பிள்ளைகள் கிட்டையும் சொல்லிட்டு தான் போவாங்க. அதனால சந்தேகம் அடைஞ்ச ஸ்வர்ணலதா தன்னுடைய அக்காவை காணோன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு மிஸ்ஸிங் கேஸா பதிவு பண்ண போலீஸ் சுஜாதா வீட்டு ஏரியாவில் உள்ள எல்லா சிசிடிவி கேமரா பதிவுகளையும் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்போ சுஜாதா வீட்டு மாடியில குடியிருக்கிற இளைஞன் அஞ்சி பாபு டிசம்பர் 19ஆம் தேதி தனியா கிளம்பி போறதும், மறுநாள் தன் கூட 2 பேரை கூட்டிட்டு வர்றதும், திரும்பி போறப்ப ஒரு டிராலியை இழுத்துக்கிட்டு போறதும் பதிவாகி இருந்திருக்கு. அதனால அஞ்சி பாபு மேல போலீஸுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கு பிறகு இளைஞனுடைய செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ செல்போன் லொகேஷன் கோனசீமா மாவட்டத்துல உள்ள ஒரு கிராமத்தை காட்டியிருக்கு. அதை அடுத்து அங்க போன போலீசார் அஞ்சி பாபுவை சுத்தி வளைச்சு தங்களோட பாணியில விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்பதான் பல அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கு. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் மல்லாப்பூர் பாபாநகர் பகுதியைச் சேர்ந்தவங்க தான் சுரட்டி சுஜாதா. 65 வயது மூதாட்டியான இவருடைய வீட்டுல பெரவலி மண்டலம் கொத்தப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த அஞ்சி பாபுங்கிற 33 வயதான இளைஞன் கடந்த 2 மாசத்துக்கு முன்னால வாடகைக்கு குடி வந்திருக்கான். கேப் டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அஞ்சி பாபுவோடைய கண்ணு மூதாட்டி அணிஞ்சிருந்த நகைகள் மேல விழுந்திருக்கு. கழுத்து நிறைய செயின், கை நிறைய வளையல், பார்க்கும்போதே பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி கம்மல்னு மூதாட்டி 15 சவரனுக்கு மேல நகைகள் போட்டிருந்திருக்காங்க. அதை எப்படியாவது கைப்பற்றணும்னு நினைச்ச அஞ்சி பாபு அதுக்காகவே நேரம் பார்த்து காத்திருந்திருக்கான். சம்பவத்தன்னைக்கு மூதாட்டி வீட்டுக்கு வந்த அஞ்சி பாபு, என்னம்மா சாப்பிட்டீங்களா, ஏதாவது உதவி தேவைன்னா கேளுங்க அப்படின்னு நல்லவன் மாதிரியே பேசியிருக்கான். அதுக்கு பதில் சொன்ன மூதாட்டி கிட்ட குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கேட்டிருக்கான் இளைஞன். தண்ணி எடுக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ள மூதாட்டி போனதும் வீட்டை அடைச்ச அஞ்சி பாபு நகைகளை எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டா எதுவும் பண்ண மாட்டேன், இல்லனா கொன்னுருவேன் அப்படின்னு மிரட்டி இருக்கான். அப்போ வீட்டை விட்டு வெளியே போ, இல்லனா போலீஸுக்கு போன் பண்ணிடுவேன்னு சொல்லி செல்போனை கையில எடுத்திருக்காங்க மூதாட்டி. அதனால கோபப்பட்ட அஞ்சி பாபு மூதாட்டிய அடிச்சு கீழே தள்ளி கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கான். அதை அடுத்து நகைகளை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மூதாட்டியோட சடலத்தை அப்படியே வீட்டுக்குள்ள போட்டுட்டு தன்னுடைய கிராமத்துக்கு போன இளைஞன் தன்னுடைய நண்பர்களான யுவராஜ், துர்கா ராவ் கிட்ட மூதாட்டிய கொலை பண்ணதுல இருந்து நகைகளை எடுத்துக்கிட்டு வந்தது வரைக்கும் சொல்லி இருக்கான். சடலம் இங்கேயே கிடந்தா சந்தேகம் உன் மேலதான் வரும், அதனால ஏதாவது ஆத்துல போட்டுடலாம்னு ஐடியா கொடுத்த நண்பர்கள் ஆளுக்கு 5 சவரன் நகை வேணும்னு டீலும் பேசியிருக்காங்க. நண்பர்கள் சொல்றதும் சரிதான்னு நினைச்ச அஞ்சி பாபு டீலுக்கு ஓகே சொல்லியிருக்கான். அடுத்து 3 பேருமே மூதாட்டியோட ஏரியாவுக்கு வந்திருக்காங்க. நண்பர்கள் 2 பேரும் ஒரு கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அஞ்சி பாபு மட்டும் மூதாட்டியோட சடலத்தை ஒரு டிராலியில போட்டு எடுத்துக்கிட்டு கிளம்பி இருக்காரு. அதையடுத்து சடலத்தை கொண்டு போய் 3 பேருமா சேர்ந்து கிருஷ்ணலங்கா பக்கத்துல உள்ள கோதாவரி ஆத்துல வீசி இருக்காங்க. சம்பவம் நடந்து 6 நாளைக்கு பிறகுதான் மூதாட்டி வீட்டுக்கே அவங்க தங்கச்சி போயிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் சிசிடிவி காட்சி மூலமா சிக்கின அஞ்சி பாபு கிட்ட விசாரணையை நடத்தி மொத்த உண்மையையும் போலீசார் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு மூதாட்டியுடைய நகைகளை அஞ்சி பாபு கிட்ட இருந்து பறிமுதல் செஞ்ச போலீசார் 3 பேரையும் கைது பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க.